கற்றுக்கொள்வதில் உள்ள ஆர்வமே அனைத்து விஷயங்களிலும் நம்மை சிறப்பானவராக மாற்றும். நொடிக்கு நொடி எத்தனையோ புதிய புதிய விஷயங்களும் மாறுதல்களும் நிகழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நம்மளுடைய கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் திறனும் தொடர்ந்து நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நம்மளுடைய முறையான கற்றல் அப்படிங்கிறது பொதுவா நம்மளுடைய பள்ளி மற்றும் கல்லூரி காலத்தோட முடிஞ்சிருது. அதாவது நம்மளுடைய ஆரம்ப கால பள்ளி கல்வியில எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மேல்நிலை கல்வியில குறிப்பிட்ட பாடம் அப்படின்னு தொடர்ந்து கல்லூரியில ஒட்டுமொத்த முறையான கற்றலையும் முடிச்சுக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த முறையான கற்றலுக்கு அப்புறமாவும் நம்மளுடைய கற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு தொடரணும் அப்படிங்கிறது தான் ஆசிரியருடைய விவாதமா இருக்கு. நாம ஏன் வாழ்நாள் முழுக்க கற்பவராக இருக்கிறதுல பின்தங்கி இருக்கோம்? இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எனக்கு ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கெல்லாம் சுத்தமா நேரமே இல்லை, அதோட நான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் இதுக்கு பல்வேறு விஷயங்களையும் நிகழ்வுகளையும் சூழ்நிலைகளையும் காரணமா நாம சொல்லலாம். ஆனா இதெல்லாம் நிச்சயமா ஏற்றுக்கொள்ளும் காரணங்கள் இல்ல அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு புது விஷயத்த ஏன் கத்துக்க கூடாது அப்படிங்கிற அறிவுபூர்வமான முடிவை எடுக்கிறதுல கவனம் செலுத்துங்க. கத்துக்கிற விஷயம் எவ்வளோ சிறியது, இல்லனா எப்படிப்பட்ட நிலையில இருந்து நாம கத்துக்கிறோம், அதுவும் இல்லனா எங்கிருந்து கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. இதெல்லாம் தாண்டி தினமும் எதையாவது புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கான தேவை. நம்மளுடைய சொந்த அனுபவங்கள் மற்றும் மற்றவங்களுடைய அனுபவத்திலிருந்து கத்துக்கிறது அப்படின்னு கற்றலுக்கான வாய்ப்புகள் தினம் தினம் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே தான் இருக்கு. நேரடி அனுபவங்கள்ல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிறது அப்படிங்கிறது சாத்தியப்படாத ஒண்ணு இல்லையா? அதுக்கு மற்றவங்களுடைய தவறுகள் மற்றும் மற்றவங்களுடைய செயல்ல இருந்து பார்த்தும் கேட்டும் கவனிச்சும் மறைமுகமா தினம் தினம் நிறைய விஷயத்த நம்மளால கத்துக்க முடியுது. வாழ்க்கை முழுக்க கத்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கறது நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில நல்ல தேர்வுகளினுடைய முக்கியமான ஒண்ணுங்கிறத மட்டும் மறக்கவே கூடாது. நீண்ட கால நோக்கத்துல இத வழக்கத்துக்கு கொண்டு வரும்போது மகத்தான நன்மை நமக்கு அமையும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நேரத்திற்கு நேரம் மாறுபட்டு கொள்வது சூழ்நிலையின் இயல்பு. எந்த ஒரு செயலுக்கும் சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா கவனத்துல எடுத்துக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சூழ்நிலைய கவனத்துல எடுத்துக்காம எப்படிப்பட்ட செயலையும் சரியா செஞ்சிட முடியாது இல்லையா? ஒரு முயலை துரத்துக்கிட்டு நரி ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. ரெண்டுத்துக்கும் பொதுவானது அவங்களுடைய ஓட்டம் மட்டும்தான். ஆனா அவங்களுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் வேறுபட்டது. அவங்களுடைய சூழ்நிலையே ரெண்டுத்துக்கும் இடையேயான ஓட்டத்துடைய வேகத்தை வேறுபடுத்தி காட்டுது. அதாவது முயல் நரியை விட ரொம்ப வேகமா ஓடுது. காரணம் அந்த முயல் ஓடுறது அதோடைய வாழ்க்கையை காப்பாத்திக்க. அதே சமயம் அந்த நரியானது அதனுடைய ஒருவேளை உணவுக்காக மட்டும்தான் ஓடுது. சூழ்நிலைய சாராம எதுவுமே தன்னிச்சையா தோன்றிடாது. சூழ்நிலைய கவனத்துல எடுத்துக்கிறதோட மட்டும் இல்லாம அதை சரியா அடையாளம் கண்டு அதற்கேற்ப நம்மளுடைய செயலுக்கான திட்டங்களை வகுக்கணும். செயலுக்கான சூழ்நிலை தேர்வு அப்படிங்கிறது வெற்றிக்கான முதல் படி. அதோட சூழ்நிலை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறுபட்ட ஒண்ணு அப்படிங்கறதையும் அது காலப்போக்குல பல மாற்றங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கறதையும் நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். சூழ்நிலையில ஏற்படும் மாற்றம் நம்மளுடைய செயல்பாட்டிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் மறந்துடக்கூடாது. சரியான சூழல்ல மேற்கொள்ளப்படும் ஒரு செயல்பாடு சரியான தீர்வையை பெற்றுக் கொடுக்கும். அதுக்கு நமக்கான சூழ்நிலைகளை சிறப்பா கையாளும் யுக்திகளையும் கத்துக்கிறது அவசியமான ஒண்ணு. சூழ்நிலைகளை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது மற்றும் எப்படி செயல்படுறது அப்படிங்கிறதுக்கான சில நடைமுறை யோசனைகளை கொடுத்திருக்காரு எழுத்தாளர். அதாவது சிறப்பான கேள்விகளை பயன்படுத்துவதற்கான சூழ்நிலை அமைஞ்சிருக்கா அப்படிங்கறதுல எப்பவுமே கவனமா இருங்க. குறிப்பிட்ட ஒரு செயலை மேற்கொள்ளும் சூழ்நிலையில எதையெல்லாம் மிஸ் பண்ணீங்க அப்படிங்கறத கணக்குல வச்சுக்க தவறாதீங்க. முக்கியமான முடிவுகளை மேற்கொள்ளும் சூழ்நிலைகள்ல 2 முறை இல்ல 3 முறை சிந்திச்சு செயல்படுங்க. செயல்பாடுகளுக்கான பட்டியலை வச்சுக்கிட்டு பணியாற்றும் பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. உங்களுடைய சொந்த முடிவுகளை உருவாக்கும் கட்டமைப்பை மேம்படுத்துங்க. உங்களுடைய குறிப்பிட்ட செயல்பாட்டுக்கு தகுந்த அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை பெறுங்க.
உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களின் பன்முகத்தன்மையை இன்னமும் விரிவுபடுத்துங்க. ஆற்றலை நேர்மறையான பாதையில் உபயோகப்படுத்துவதற்கான சிந்தனை வேண்டும். இப்போ ஒரு வண்டி இயங்கணும் அப்படின்னா அதுக்கான எரிபொருள் அவசியமான ஒண்ணு. அதே மாதிரியே சக்தியோ இல்ல ஆற்றலோ இல்லாம நமக்கு எதுவும் தானாவே நடந்துடாது இல்லையா? எல்லா விதமான செயல்களுக்கும் ஆற்றலினுடைய பங்களிப்பு தேவை. நம்மளுடைய உண்மையான ஆற்றலை தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய செயல்பாட்டு திட்டங்களுக்கு உறுதுணையான காரணியா இருக்கு. ஆற்றலினுடைய பயன்பாடு நல்ல விதமாவோ இல்ல கெட்ட விதமாவோ அமையலாம். அது நாம எப்படி ஆற்றலை பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்தது. ஒரு சின்ன தீக்குச்சியின் ஆற்றலை யோசிச்சு பாருங்களேன். ஒரு விளக்க ஏத்துறதுக்கும் அதே சமயம் ஒரு பெரிய தீ விபத்தை உண்டாக்கவும் அதோடைய பயன்பாடு காரணமா இருக்கு. ஒரு திட்டத்தின் வழியா பயணித்து கொண்டிருக்கும் நமக்கு ஆற்றலை சிறந்த உந்து சக்தியா திகழ்து. ஆற்றலினுடைய பயன்பாட்டு பாதையை தேர்வு செய்யறது மாற்றத்திற்கான முக்கிய விதிகள்ல ஒன்னா பார்க்கப்படுது. நம்மளுடைய ஆற்றலை தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம அதன் பயனை வீணடிக்காம முழுவதுமாக நேர்மறையான வழிகள்ல உபயோகப்படுத்தும் போது மட்டும்தான் சிறந்த வெற்றியை நம்மளால பெற முடியுது. அதோட இந்த ஆற்றலானது நம்மளுடைய ஒட்டுமொத்த செயல்களுக்கும் பெரும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் கொடுக்கறதா அமையுது. எதை நீங்க விரும்புறீங்களோ அதை செய்யுங்க. எதை நீங்க செய்றீங்களோ அதை விரும்புங்க. ஆமாங்க, விருப்பத்தோடவும் மகிழ்ச்சியோடவும் நீங்க செய்யற எதுவுமே உங்களுக்கு சுமையா தெரியாது. அதோட அந்த மகிழ்ச்சியே அந்த செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். மனசளவுல உங்களை நீங்களே ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டாதான் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான குறிப்புகள் சிலவற்றையும் ஆசிரியர் இங்க கொடுத்திருக்காரு. அதாவது உங்களை நீங்களே முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுடைய ஆற்றலை தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி. நீங்க ஒரு தனிப்பட்ட படைப்பு, உங்களுடைய தனித்துவத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய தன்மானம் மற்றும் சுய மரியாதைக்காக தொடர்ந்து உங்க பக்கம் நில்லுங்க. தொடர்ந்து கேள்விகளை கேட்டு தெளிவு பெறுங்க. அதன் மூலமா மனசளவுல சக்தி அடைந்ததா உணருங்க. ஒவ்வொரு நிலையிலையும் நேர்மறையான மனசோட ஆர்வத்தோட செயல்படுங்க. நம்பிக்கையான நபர்கள் கிட்ட உண்மையான உறவு முறையை தொடர்ந்து வளர்த்துக்கோங்க. எந்த ஒரு பணியா இருந்தாலும் அதுல ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு செயல்படுங்க. வேலை மற்றும் ஓய்வுக்கு இடையிலான சமநிலைக்கான நோக்கத்தை எப்பவுமே உருவாக்கிக்கோங்க. உள்ளத உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளும் மனோபாவத்தை வளர்த்துக்கோங்க. நம்மளை விட பெரிய சக்தி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதுல எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வைங்க. அனுபவங்களிலிருந்து வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை பெற முடிகிறது. வாழ்க்கையில உங்களுக்கான மிக சிறந்த விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தி என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உண்மையிலேயே நமக்கு ஏற்படும் அனுபவங்களே நமக்கான பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர்.